இப்போல்லாம் பல பேர் அட்ராக்டிவ் ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சிலதை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் என்னென்னா, ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட், ஐ எம் ஸோ ஆன்சைட்டி, இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி வந்து ஒரு மூட் டிஸார்டருக்கான ஒரு விஷயங்கள். அது வந்து எமோஷனை தாண்டி எக்ஸசிவாக இருக்குது. அதுக்கான ப்ராப்பரான கவுன்சிலிங்கோ மெடிடேஷனோ ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுன்றது தேவைப்படுது. ஸோ நீங்கள் எமோஷன்ஸை தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கன்னு சொல்லும்பொழுது சேட்னஸ் ஒரு ஹோப்லெஸ்னஸ் ஒரு வரி ஒரு ஃபியர் இதெல்லாமே வந்து பேசிக்காக எல்லோருக்குமே இருக்கிறது தான். அது எக்ஸசிவாக இருக்கும் பொழுது தான் இந்த டிஸார்டர்ஸாக வருது. ஸோ நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு ஆன்சைட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் அதை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வார்த்தைகளில் கவனம் வைங்க.